கம்பர் தான் எழுதிய இராமாயணத்தின் கிஷ்கிந்தா காண்டகத்தில் திருமலையை ஸ்லாதித்துள்ளார். அளவற்ற கருணை கொண்டவன் வேங்கடன்தான். அவனுடைய பெருமை அவனை விட பெரியது. அத்தகைய பெருமானுக்கு முன்னே நாம் வெறும் துரும்பு. வைகுந்தத்தில் இருந்து நமக்காக மண்ணில் வந்து கோவில் கொண்டிருக்கும் பெருமாளுக்கு திருஷ்டி ஏதும் படாதிருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக மங்களகரமான பாசுரம் பாடினார்கள் ஆழ்வார்கள். அதனால்தான் அவற்றை மங்கள சாசன என போற்றுகின்றோம். பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் ஆகியோர் மங்கள சாசனம் செய்தருடைய திருத்தலம் திருமலை. ஊழிகள் பல கடந்த திருமலை. எல்லா நாளிலும் எந்த நட்சத்திரத்தில் வேண்டுமானாலும் எந்த மாதமாக இருப்பினும் அவரை கொண்டாடலாம். 12 மாதங்களிலும் திருவிழா எடுத்து வழிபடலாம். நாளும் கோளும் அவனிட்ட வழக்கு என்பார்கள். அத்தகைய பெருமாளை